ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சூப் ரெசிபி தான் பார்க்குறோம். என்ன சூப்புன்னு பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி சூப்பு. அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அது ஹீட் ஆகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் நல்லா உருக்குனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். ஸோ எதுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் வரும். அது இல்லாமல் உருளைக்கிழங்கு வந்து ஒரு வெஜிடபிள் தான். வந்து சூப்புக்கு வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளோர், மைதா அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து வெறும் நம்ம உருளைக்கிழங்கு தான், இந்த திக்னஸ்க்காக உருளைக்கிழங்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இந்த சூப்பு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான சூப். ஆல்சோ இது ப்ரெக்னென்சி லேடிக்கெலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபோலிக் ஆசிட்லாம் இதில் இருக்குது. ஸோ பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பிக் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து ஆல்ரெடி நான் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த சூப்பில் வந்து அயன் சக்தியும் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாருமே குடிக்கலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடம்பு ஹீட்டை வந்து இது நல்லா கம்மிப்படுத்தும், கண்ட்ரோலாக வச்சுக்கும் ஹீட். வந்து இந்த ஆனியன், இந்த பட்டர், அப்புறம் பொட்டேட்டோ இது மூணு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ப்ரக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். ப்ரக்கோலி வந்து ஆல்ரெடி நான் வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி தான் நான் இதில் போடுறேன். ஸோ ப்ரக்கோலி நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 7 வந்து பாதாம் சேர்த்து கொஞ்சம் பால் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விசில் வந்து அணங்கினதுக்கப்புறம், அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம், அந்த கிளாஸ் அளவு தான் நான் பால் எடுத்திருக்கேன். ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து இது கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, அந்த தண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு அந்த தண்ணி அப்படியே வச்சு இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி வரும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி அந்த மிக்ஸி ஜார்லாம் கழுவி வச்சுனா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, பெப்பர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவையான ஆட் பண்ணி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைமே கொடுக்குறோம். இது சாப்பிட்டது கிடையாது இல்லை, அதனால் நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அதான் நம்ம போகிற வீடியோ ஒன்றாக்க நிச்சயம். பை பாய்.